அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். கிராமர் பார்ட்டில் ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ல் நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். ஆனால் இந்த சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக ஒரு பிடிஎஃபாகவே கொடுத்துடணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். இது எப்படின்னா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதான். பட் ஆனால் எக்ஸாம் வைஸாக பார்க்கும்போது நம்ம எந்த வகையிலையும் ஸ்கோரை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை. அதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகி நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் எந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னு கிராமர் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? நமக்கு தேவை ஒரு ஸ்டாண்டர்டான புக்லேருந்து வர்ற கிராமர் பார்ட் தான். ஓகேவா? ஓகே. ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ்னு ஒரு டாப்பிக்கே 6th and 12th வரைக்கும் தனி டாப்பிக்காக கொடுக்கல. எந்த இடத்துலையுமே எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஒருவேளை வேற ஏதாவது டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்களான்னு ஓரளவு செக் பண்ணிட்டேன். 99% இல்லை. அதனால வேற ஒரு ஸ்டாண்டர்டான புக் எடுத்து அதில் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஜஸ்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சிந்தசிஸ் இஸ் ஏ ப்ராசஸ் பை விச் ஏ நம்பர் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ் ஆர், அதாவது கம்பைன்டு to form a new single sentence which may be simple, compound or complex. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சிந்தசிஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸ். என்னன்னா நம்பர் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸ், இது தனி சிம்பிள் சென்டென்ஸா இருக்கும், அது தனி சிம்பிள் சென்டென்ஸா இருக்கும். அதை கம்பைன் பண்ணி ஒரு நியூ சிங்கிள் சென்டென்ஸா மாத்துறாங்க. அது மேபி எப்படி இருக்கலாம், அந்த சிம்பிள் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிளா இருக்கலாம், காம்பவுண்டா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். ஓகேவா? ஓகே. இதைத்தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பழைய வீடியோவில் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்டெப்த்தாக சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸை எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக படிக்கணும் அப்படிங்கிறத இருக்கலாம் வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா வெறுமனே சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்னா நம்ம அதையே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அப்புறம் எதுக்கு திருப்பி சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் இன்னொரு டாபிக் நேம் கொடுத்து நம்ம கொடுக்கணும்? அப்போ இதில் ஏதோ டிஃபரன்ஷியேட் ஆகுது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் வந்து. அப்போ ஒரு சிம்பிள் சென்டென்ஸை எப்படி, ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை எப்படி ஒரு சிம்பிள் சென்டென்ஸாவோ, இல்லை ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸாவோ, இல்லை ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாவோ மாத்துறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. பாருங்க. சிந்தசிஸ் மீன்ஸ் புட்டிங் டுகெதர். we can join sentences in different ways. சிந்தசிஸ்ங்கிறது மீன் பண்றது என்ன, சேர்க்கறதான். அதே சமயம் நம்ம நிறைய வழியில சேர்க்க முடியும். ஓகேவா? அதான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. Joining simple sentences into one simple sentences. Two or more simple sentences can be combined to form a single sentence in the following ways. ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட சிம்பிள் சென்டென்ஸை நம்ம கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் சென்டென்ஸா மாற்றணும். ஓகேவா? அந்த கம்பைன் பண்றதுக்கு என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. பை யூசிங் அட்ஜெக்டிவ்ஸ், அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் சென்டென்ஸ், ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ். He saw a well, the well was deep. இது ரெண்டு தனி சென்டென்ஸ். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இருக்கா? He saw a well அப்படிங்கிறது தனி சென்டென்ஸ், the well was deep அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனி அர்த்தத்தை கொடுக்குது. ரெண்டுமே டிபெண்டன்ட் மீனிங்கை கொடுக்காம இல்லை, தனியாவே இண்டிபெண்டா மீனிங்கை கொடுக்கும். He saw a wellனா அவன் பார்த்தான் கிணற. The well was deepனா கிணறு வந்து டீப்பா இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா சொன்னா தெளிவா அர்த்தம் கொடுக்கும். இதை இப்போ ஒரே சென்டென்ஸா மாத்தணும். பட் ஆனா ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷனுமே கொண்டாடணும். எப்படி கொண்டாட முடியும்? He saw a deep well. முடிஞ்சு போச்சா? இப்ப அவன் கிணத்தை பார்த்தாங்கிற அர்த்தமும் உள்ள வந்துருச்சு, கிணறு ஆழமா இருக்குங்கிற அர்த்தமும் உள்ள வந்துருச்சு. ஓகேவா? The well அப்படிங்கிற சப்ஜெக்டை தூக்கிட்டாங்க. கரெக்டா? He saw a deep well. முடிஞ்சு போச்சு. He saw a, இதோட கோர் வேர்டு என்ன? கிணறு தான். அந்த கிணறுங்கிறத எந்த இடத்துல ரெண்டு தடவை வருதோ அந்த வேர்டை தூக்கிட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா, அப்ப ரெண்டு சென்டென்ஸ்லயும் வர்ற காமனான நேம ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே. அது நமக்கு ஒரு கிடைச்சிருக்கு சின்ன க்ளூ. அடுத்து பார்ப்போம். The boy lost his pen. It was a new pen. ஓகே. ஒரு பையன் பெனாவை தொலைச்சிட்டான், அதே சமயம் அது புது பேனா. ஓகேவா? அப்ப பென்னு ரெண்டு தடவை வந்திருக்கா? ஆப்ஜெக்ட் நேம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ த பாய் லாஸ்ட் ஹிஸ் நியூ பென். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதை நீங்க தமிழாக்கம் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா எழுத முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா த பாய் லாஸ்ட் ஹிஸ் பென் அப்படிங்கிறது ஓகே, இட் வாஸ் ஏ நியூ பென். த பாய் லாஸ்ட் ஹிஸ் நியூ பென் ரெண்டு அர்த்தமே வந்துருச்சா? பையன் தொலைச்சாங்கிற அர்த்தமும் வந்துருச்சு, புது பேனாவா தான் தொலைச்சாங்கிற அர்த்தமும் வந்துருச்சு. அப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்ப நம்மளால ஈஸியா பண்ண முடியுது.
ஓகேவா? ஸோ 2 தடவை அந்த ஆப்ஜெக்ட் நேம் வர்றத நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணணும். அது ஒரு க்ளூ. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? ஓகே. பை யூசிங் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? நான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் நடத்துறேன் பார்த்தீங்களா? அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுன்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, இதெல்லாம் நடத்துறேன் இல்லை. அட்ஜெக்டிவ் நம்ம என்ன படிச்சோம்? நவுனை மேலும் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? அப்ப பேனாங்கிறது நவுனு, காமன் நவுனு. ஓகேவா? எல்லா பெண்ணுக்கும் அந்த பெண்ணை நியூ பெண்ணா, ஓல்டு பெண்ணா, டேமேஜ் பெண்ணான்னு டிஸ்கிரைப் பண்ணுதா? அதான் அட்ஜெக்டிவ். அப்ப ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் வேர்டு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? கம்பைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. A soldier had a horse. The soldier was brave. The horse was lame. ஓகே. இப்ப 3 விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்படி இருக்கு? 3 விதமான இன்ஃபர்மேஷன். சோல்ஜரை பத்தியும் சொல்லியிருக்காங்க, அதே சமயம் சோல்ஜர் தைரியமானவங்க சொல்லியிருக்காங்க, ஹார்ஸை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இப்போ 3 வேர்டை என்ன செய்யணும்? ஒரே சென்டென்ஸா நம்ம மாற்றி ஆகணும். இதை எப்படி மாத்துறது? எப்படி மாத்துறது? A soldier had a horse. The soldier was brave. The horse was lame. அப்போ ஃபர்ஸ்ட் 3ஓட கோர் மீனிங் என்ன? சோல்ஜர் குதிரை வச்சிருக்கான், சோல்ஜர் தைரியமானவன். ஹார்ஸ் வாஷ்ங்கிறது எப்படின்னா ஒரு நொண்டியான குதிரையா இருந்திருக்கு. அப்ப ஏ பிரேவ் சோல்ஜர் அப்படின்னு முதல் மாத்திரலாமா? நவுன் எது? சோல்ஜர் அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்ணா பிரேவ்ங்கிற வார்த்தை. ஏ பிரேவ் சோல்ஜர் ஹேட் ஏ லேம் ஹார்ஸ். முடிஞ்சிருச்சா? அப்ப தெளிவா அட்ஜெக்டிவ் தூக்கி முன்னாடி நவுனுக்கு முன்னாடி போட்டோன்னே ஃபார்ம் பண்ண முடியுதா? இதான். ஸோ நான் இந்த சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்ற ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, தமிழ் அர்த்தத்துக்கு மாத்தி கம்பைன் பண்ணா கண்டிப்பா ஓரளவு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க. The traveler made discoveries. The discoveries are many. The discoveries were wonderful. Okay. The traveler made discoveries. Okay. இது எப்படி இதெல்லாம் சிம்பிளா? The traveler made many wonderful discoveries. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா சாப்டரே க்ளோஸ். அந்த 3 தனித்தனி அர்த்தத்தோட கோர்வேர்டு சேர்த்தா இங்க என்ன பண்ணிருது? முடிஞ்சிருது. ஒண்டர்ஃபுல்ங்கிறது இங்க என்ன? அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்த பை யூசிங் அட்வர்ப் ஆர் அட்வர்பியல் ஃப்ரேஸ். அட்வர்பை யூஸ் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? சிம்பிள் சென்டென்சஸ், கம்பைன்டு சென்டென்சஸ். இப்போ சிம்பிள் சென்ஸ்ல அட்வர்பை யூஸ் பண்ண போறோம். அட்வர்புங்கிறத என்ன சொல்லிருக்கேன்? வெர்பை டிஸ்கிரைப் பண்றதா அட்வர்ப். ஓகேவா? ஓகே. He spent all his money. This was foolish. அவன் தான் அவனோட எல்லா பணத்தையும் என்ன பண்ணிட்டான்? ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இது ஒரு முட்டாள்தனமானது. அப்ப இதுல வெர்ப் என்ன? ஸ்பெண்ட் பண்றது. அதான் கரெக்டான ரூட் வெர்ப். ஸ்பெண்டுக்கு முன்னாடி தான் அட்வர்ப் வரணும். வெர்பை தான் டிஸ்கிரைப் பண்ணணும். அதான் அட்வர்ப். இங்க அட்வர்ப் என்ன? ஃபூலிஷ் அப்படிங்கிறது. He foolishly spent all his money. He foolishly spent all his money. The bus was crowded. That is unusual. The bus was crowded. That is unusual. அப்ப நமக்கு பார்த்தாலே நம்மளால ஓரளவு தெரியும் இது வந்து அட்ஜெக்டிவ் சேர்த்து பண்றாங்களா இல்ல அட்வர்ப் சேர்த்து பண்றாங்களா நம்மளால என்ன செய்ய முடியுது? தெளிவா ஜட்ஜ் பண்ண முடியுது. The bus was crowded. That is unusual. crowdedங்கிறது இதுல என்ன? வெர்ப்னு வச்சுக்கலாமா? இல்ல வாஸ்ங்கிறது வெர்பு எடுத்துக்கலாம். வாஸ்ங்கிறது டைரக்டா ரூட் சென்டென்ஸ் காட்டுற வெர்பு. crowded அப்படிங்கிறது ஒரு செயல். ஓகேவா? unusualங்கிறது அட்வர்ப். The bus was unusually crowded. The bus was unusually crowded. ஓகேவா? ஸோ அன்யூஷுவல் க்ரௌடட். இப்போ நமக்கு ட்விஸ்ட் வைக்கணும்னு நினச்சிருந்தா த பஸ் வாஸ் அன்யூஷுவல் க்ரௌடட் அப்படின்னு வச்சிருந்துருக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரே ஃபார்ம் தான் இருக்கு, ரைட்னு பண்ணலாம். இங்கே அன்யூஷுவல், இங்கே அன்யூஷுவலி அப்படின்னு மாறுது. இங்கே ஃபூலிஷ், இங்கே ஃபூலிஷ்லி அப்படின்னு மாறுது. எல்வை சேர்ந்து தான் அது என்ன பண்ணுது? தெளிவான அட்வர்பா மாறுது. புரியுதுங்களா? ஓகே. He kicked the goalkeeper. It was not his intention to do so. He kicked the goalkeeper. It was not his intention to do so. He unintentionally kicked the goalkeeper. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல எது வந்து வெர்பு ஃபார்ம்னு கண்டுபிடிக்கணும். கிக்குடுங்கிறது இதுல வெர்பு ஃபார்ம். இன்டென்ஷன் அப்படிங்கிறதோட அன்இன்டென்ஷனலி சேர்க்கும் போது அது அட்வர்ப் ஃபார்மா மாறுது. கரெக்டா? He unintentionally kicked the goalkeeper.
அவன் கோல் கீப்பரை உதைச்சான், பட் ஆனால் இன்டென்ஷனில் உதைக்கல இல்லையா. ஹி அன்இன்டென்ஷனலி கிக்டு த கோல் கீப்பர். ஓகேவா. ஓகே. அடுத்த த சன் செட். ஓகே. த சில்ட்ரன் ஹேட் நாட் ஃபினிஷ்ட் த கேம். த சன் செட் அப்படிங்கிறது ஒரு தனி மீனிங்கு. த சில்ட்ரன் ஹேட் நாட் த ஃபினிஷ் த கேம்ங்கிறது ஒரு தனி மீனிங். இப்போ அதில் சில்ட்ரன் அப்படிங்கிறது எல்லாமே நவுனில் வந்துடும். ஃபினிஷ் அப்படிங்கிறது வெர்பு எடுத்துக்கலாமா. ஆமாம். த சில்ட்ரன் ஹேட் நாட் ஃபினிஷ்டு த கேம் பை சன்செட். ஓகே. த சில்ட்ரன் ஹேட் நாட் ஃபினிஷ்டு த கேம் பை சன்செட். ஸோ இடி சேர்ந்து அட்வர்ப் ஆகுது. சன்செட்டால அவங்க என்ன செய்ய முடியல, முடிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. த சன்செட் த சில்ட்ரன் ஹேட் நாட் ஃபினிஷ் த கேம். இது எப்படி கமெண்ட் பண்றோம்? த சில்ட்ரன் ஹேட் நாட் ஃபினிஷ்டு த கேம் பை சன்செட். இது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, பை வந்திருக்கு. ஓகே. இந்த மாதிரி அப்போ ஒரு மெத்தட் இருக்கு, அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. He was obstinate. He refused to listen to advice. என்ன பண்றாங்க? He obstinately refused to listen to advice. அந்த எந்த வேர்பு கரெக்டான வேர்ப் ஃபார்ம் முத கண்டுபிடிச்சு அதோட எல்வை சேர்க்கணும். ஸோ இந்த அட்வர்ப் ஃபார்ம்ல நமக்கு இருக்க கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எல்வை எது சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஓகே. அடுத்த பை யூசிங் அன் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் 2 சிம்பிள் சென்டென்ஸை கம்பைண்டா மாத்துறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா. ஓகே. ஹி ஹாஸ் எ லார்ஜ் ஃபேமிலி. ஹி மஸ்ட் சப்போர்ட் தம். அவன் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஃபேமிலி இருக்கு. ஹி மஸ்ட், அவன் என்ன பண்ணணும், கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகும். ஹி ஹாஸ் எ லார்ஜ் ஃபேமிலி டு சப்போர்ட். முடிச்சா, சிம்பிளா முடிச்சாங்க. இன்ஃபினிட்னால என்ன, டூ சேர்க்கணும். கரெக்டா. இன்ஃபினிட்னாலே டூ சேர்க்கணும், அதான் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா. இன்ஃபினிட்டிவ் ஜெரன் பார்ட்டிசிபிள்ல பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா. ஸோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்க. ஓகே. அடுத்து he is very poor. He cannot buy a flat. He is too poor to buy a flat. He is too poor, he buy a flat. To buy a flat. ஓகேவா. ஓகே. இந்த இடத்துல இந்த டூவும் இருக்கு, TWOவும் இருக்கு, இந்த டூவும் ஆட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா. ஓகே. ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் மஸ்ட் நாட் பி நெக்லெக்டட். ஹெல்த் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் டு பி நெக்லெக்டட். இந்த வெறிங்கிற வர்ற எல்லா வேர்டையும் டூன்னு மாத்திருக்காங்க. தெரியுதா. இங்கேயும் வெறி வந்திருக்கு, இங்கேயும் வெறி வந்திருக்கு, எல்லாத்தையுமே டூன்னு மாத்திருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத டூ இம்பார்ட்டன்ட் மாத்துறாங்க. she works very hard. she wants to, கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். she wants to pass the examination. she works very hard to pass the examination. ஓகே. pass the examination முடிஞ்சு. ஓகேவா. ஓகே. ஸோ இது சிம்பிளா தான் இருக்கு. இன்ஃபினிட்டிவ் ஓரளவு சிம்பிளா இருக்கு. இப்போ பை யூசிங் எ பார்ட்டிசிபிள், எப்படி இன்ஃபினிட்டிவ் படிச்சோமோ அது மாதிரி பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா என்ன, இன்ஃபினிட்டிவ் ஜெரன் பார்ட்டிசிபிள். நான் இருக்குங்களா, கீழே பார்க்கும்போது பார்த்துருவோம். ஓகேவா. he took a pen. he began to write letters. taking a pen, he began to write letters. ஸோ எல்லாத்துலேயும் ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. இந்த பார்ட்டிசிபிள் மெத்தட்ல ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. இதை நீங்க மறந்துடவே கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ்ல கமா வருது. பார்ட்டிசிபிள் சென்டென்ஸ்ல புரியுதா. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, ஐஎன்ஜி வேர்டு வருது. பீயிங், ரன்னிங் வெர்ப் ஃபார்மோட சேர்த்திருக்காங்க, இல்லை பி ஃபார்மோட சேர்த்திருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி சேர்த்திருக்காங்க. இதோட சேர்த்து ஐஎன்ஜி கம்பல்சரி வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இது ஓகே, இது பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா. ஓகே. டேக்கிங் எ பென், ஹி பிகின் டு ரைட் லெட்டர்ஸ். முடிஞ்சிருச்சா. ஓகே. அடுத்து பார்க்கலாமா. The policeman run after the thief. The policeman caught him. Running after the thief, the policeman caught him. Running after the thief, the policeman caught him. இப்போ என்னன்னா, இதுல நம்ம வந்து சிம்பிளா இதை ஓரளவு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, கீழே கொடுத்துருக்குது என்ன டைப் ஆஃப்ல கம்பைன் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இல்ல எதையுமே கொடுக்காம கீழே எது கரெக்டா கம்பைன் பண்ணிருக்குன்னு கேட்டாங்கன்னா, நமக்கு இப்ப படிச்ச எல்லா நாலேஜும் கம்பல்சரி இருக்கும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அவன் கரெக்டா வெர்ப் ஃபார்ம் வச்சு மாத்திருக்கானா, இல்ல அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வச்சு மாத்திருக்கானா, இல்ல பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வச்சு மாத்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். He was tired. He went off to sleep. Being tired, he went off to sleep.
Turn into the right, you will find the bank. Turning into the right, you will find the bank. You will find the bank. ஓகேவா? ஸோ டேர்ன் அப்படிங்கிறதுல டேர்னிங் டு த ரைட் யூ வில் ஃபைண்ட் த. பி ஃபார்மில் பீயிங் டயர்ட் ஹி வென்ட் ஆஃப் அப்படின்ட்டு. இங்கே பி ஃபார்ம் வெர்ப் இருந்துச்சுன்னா பீயிங் சேர்த்துருக்காங்க, டைரக்டாக வெப் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அடுத்து நவுனையை யூஸ் பண்ணி, பி யூசிங் எ நவுன் ஆர் எ ஃப்ரேஸ் இன் அப்போசிஷன். நவுனை யூஸ் பண்ணி எப்படி இதை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டெல்லி இஸ் அன் ஆன்சியன்ட் சிட்டி. டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. டெல்லி அவ்வளோதான் முடிச்சு. த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் அன் ஆன்சியன்ட் சிட்டி. ஸோ நவுனை வச்சு கம்பைன் சென்டென்ஸாக மாற்றுறது. ஓகேவா? நியூட்டன் வாஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட். ஏன் நவுன் தான் வந்திருக்கு. ஹி மேட் மெனி டிஸ்கவரிஸ். நியூட்டன் கமா போட்டு எ கிரேட் சயின்டிஸ்ட் மேட் மெனி இன்வெஸ்டிஸ். அவ்வளோ அந்த ப்ரோனவுன் எல்லாத்தையும் தூக்கி விட்டோம்னா, அவ்வளோ வெர் ஃபார்ம் தூக்கி விட்டோம்னா டேட்டா சென்டென்ஸ் வந்தது. ஓகேவா? ஓகே. அடுத்து டைகர் இஸ் மை ஃபெய்த்ஃபுல் டாக். ஐ லைக்டு ஹிம். ஐ லைக் டைகர் மை ஃபெய்த்ஃபுல் டாக். இல்லை இப்படி மேபி கம்பைன் மாத்திரா கரெக்டாக வருமானு தெரியல. மை ஃபெய்த்ஃபுல் டாக் இஸ் டைகர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லைக் ஹிமோட அர்த்தம் அங்கே வரல. இல்லை அப்படின்னா ஐ லைக் மை ஃபெய்த்ஃபுல் டாக் டைகர், அதுவும் கரெக்டாக வருமானு தெரில. ஓகே, நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஃபாலோ பண்ணிப்போம். ஐ லைக் டைகர் மை ஃபெய்த்ஃபுல் டாக். நான் சொன்ன மாதிரி 2 தனி விதமான அர்த்தமும் ஒரே இதில் வரணும். அதுதான் இதோட கான்செப்ட், வேற எதுவுமே இல்லை. திஸ் டவுன் வாஸ் ஒன்ஸ் எ பிஸி சீ போர்ட். இட் கீழே வந்துடுவோம், கீழே இருக்கு. இட் இஸ் நவ் எ ஹீப் ஆஃப் ரெயின்ஸ். இது எப்படி மாற்றுக்கன்னு பார்ப்போம். ஓகே, அதே தான் நவுனை போட்டாங்க கம்மா. திஸ் டவுன் ஒன்ஸ் எ பிஸி சீ போர்ட் இஸ் நவ் எ ஹீப் ஆஃப் ரெயின்ஸ். ஓகே. Kalidas was a great Sanskrit poet. He was the author of the Sakuntala. He lived in the cold village. Okay. இப்போ காளிதாஸ் போட்டாச்சு நவுன. A great Sanskrit poet and the author of the Sakuntala lived in the golden village. Okay. நவுன் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டாக ஆரம்பிக்குது நவுன் ஃபார்மில். ஓகேவா? அடுத்து by using prepositions for by plus gerund form plus noun form. ஓகேவா? ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி இப்போ எப்படி நம்ம மாத்திரன்னு பார்க்கலாம். He received the bravery award. He saved his friend from drowning. He received the bravery award for saving his friend from drowning. ஃபாருங்கிறது ப்ரிப்போசிஷன், ஃபார்ங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகேவா? He sells toys. He earned his living. He earned his living by selling toys. He earned his living by selling toys. Okay. அடுத்து by using an absolute phrase. The sun set, we came in. The sun having set, we came in. ஓகேவா? அப்சல்யூட் ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். The sun having set, we came in. ஹேவிங்கிறத சேர்த்துருக்காங்க. His car has been damaged. He has to hire a taxi. His car having been damaged, he has to hire a taxi. Has been வந்திருக்கனால having been மாற்றிருக்காங்க. ஓகேவா? The school was closed. I could not get my certificate. The school being closed, I could not get my certificate. ஓகேவா? ஐஎன்ஜி ஃபார்ம் மாற்றிருக்காங்க. வாஸ்ன்னு இருக்கனால பி ஃபார்ம்ல ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்க. The weather was pleasant. We went for a walk. The weather being pleasant, we went for a walk. ஓகேவா? ஓகே. Rain was normal this year. We had good crops. Rain having been normal this year, we had good crops. ஓகேவா? ஓகே. அடுத்த ஜாயினிங் 2 சிம்பிள் சென்டென்சஸ் இன்டு 1 காம்பவுண்ட் சென்டென்சஸ். இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஃபார்ம்ல எப்படி நம்ம மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? He is good, he is honest. He is good and honest. முடிஞ்சு போச்சு. அண்டுங்கிறது கம்பைன்டு. நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது காம்பவுண்ட் வேர்டு தான் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே. He worked hard, he failed. He worked hard, but he failed. We were not well prepared, we lost the match. We were not well prepared, hence lost the match. ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க. Rekha went there, Kavita went there. Rekha as well as Kavita went there. Rekha as well as
Kavita went there. ஓகேவா? Don't be lazy, don't be crowd. Be neither lazy nor crowd. ஸோ இது எல்லாமே தெரியுதா? சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல தான் வருது. இது எல்லாமே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தான் வரும். ஓகேவா? ஓகே. He does not come here. Nobody likes him here. He does not come here for nobody likes him. He was ill. He would not appear in the examination. He was ill, so he would not appear in the examination. Okay. You should work hard, you will fail. You should work hard, otherwise you will fail. Okay. Okay. அப்படியே கீழே போலாம். He was ill. He would not attend the meeting. He was ill, therefore he would not attend the meeting. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா, ஜாயினிங் டூ சிம்பிள் சென்டென்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரே சென்டென்ஸ் தான், அதில் பட் காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதான். ஸோ இங்கே சைடில் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட அந்த ரூட் வேர்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆல்தோ, தோ, வாட்டு, இந்த மாதிரி எல்லா வேர்டும் கொடுத்துருக்கேன். சைடில் அதை ஜாயின் பண்ணால் எப்படி மாறும்னு கொடுத்துருக்கேன். ஹி ஒர்க்டு ஹார்ட், ஹி ஃபெயில். அதே இதான் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி மாறும்? ஆல்தோ ஹி ஒர்க்டு ஹார்ட், ஹி ஃபெயில். ஆல்தோ எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். He said something I could not understand. I could not understand what he said. So what form சேர்ந்திருக்கா? அடுத்து, I want to know the time of his coming. Do you know it? Do you know the time when he will come? கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கு, அதனால இங்கேயும் கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? This is the workplace. An accident took place here. This is the place where the accident took place. So where form சேர்ந்திருக்கு, அதனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா மாற்றப்படுது. He cannot come, he is ill. He cannot come as he is ill. As form சேர்ந்திருக்கு. He cannot pass, he may worked hard. He cannot pass even if he works hard. Even if சேர்ந்தா எப்படி மாறும்? The teacher came into the classroom. All the boys were silent. இப்படி மாறி இருக்கு, பார்ப்போம். When the teacher came into the classroom, all the boys were silent. அடுத்த, if work hard, you will pass. If you work hard, you will pass. அவ்வளோதான் முடிச்சு. அடுத்த, you must take your medicine. You will not get better. Unless you take the medicine, you will not get better. Unless சேர்ந்தா எப்படி மாறும்? அடுத்த, he saw the policeman coming. He immediately took his heels. As soon as he saw the policeman coming, he took to his heels. The bell rang. The classes begin. When the bell rang, the classes begin. WH form சேர்த்திருக்கோம். ஓகேவா? He learnt the truth. He was then angry with me. When he learned the truth, he was angry with me. Okay. He is rich. I was in difficult. He did not help me. மூணு ஃபார்ம் இருக்கு. Though he is rich, he did not help me when I was in difficult. Though when ரெண்டும் சேர்ந்துருக்கு பாருங்க. Though when ரெண்டும் சேர்ந்துருக்கு. ஓகேவா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இத்தனை ஃபார்மேஷன் இருக்கு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல. இவங்க நம்மளை அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டஃப்னஸ் கொண்டு போயிட்டாங்க. இங்கிலீஷ் ஈஸியா இருக்குன்னு சொல்லியே டஃப் ஆக்கிட்டானுங்க. சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th எந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. மேபி கொடுத்துருந்தா கீழே தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் வேற பேர்ல கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த டாபிக் தான் ஆனால் வேற நேம்ல இருக்கு அப்படின்னாலும் தயவு செய்து யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல போய் தயவு செய்து கமெண்ட்ல சொல்லிருங்க, நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? நான் தேடின வரைக்கும் வேற எந்த இடத்துலையுமே இல்லை. நானும் டெக்ஸ்ட் புக்ல தேட்டேன், எல்லா இடத்துலையும் தேட்டேன். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு டாபிக்கே இல்லை. ஓகே, ஆனால் அது கம்பைன்டு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆனால் வேற ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து பழைய ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு இல்லையா, சிலபஸ் மாத்தாக்கு முன்னாடி ஒரு புக் இருக்கும்ல,
அந்த புக்கில் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் தனியாக டாபிக் கொடுத்துருக்கான். அப்போ இவனுக்கு போய் பழைய சிலபஸில் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களா ட்விஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு வழியாக எடுத்தாச்சு. ஓகேவா? ஏன்னா எப்படி மாற்றுறது, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸாக தான் மாற்றுறோம். ஆனால் அது எப்படியெல்லாம் மாறுது பார்த்தீங்களா? நவுனை யூஸ் பண்ணி மாறுது, அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறது, அட்வர்ப் யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறது, காம்பவுண்டாக எப்படி மாற்றுறது, காம்ப்ளெக்ஸாக எப்படி மாற்றுறது, இத்தனை டைப் இருக்குது. அப்போ இதை போகிற போக்கில் நம்ம வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா இதை ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துமே கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக். ஆக்சுவலாக மற்ற எல்லா டாப்பிக்கும் கூட நம்ம ஓரளவு கவர் பண்ணிடலாம் போடுங்க. எப்படின்னா டவுட் இல்லாமல் கவர் பண்ணலாம். ஓகே, இது இப்படி தான் கேட்பானுங்க, நமக்கு ஓரளவு தெரியும் பழைய கொஸ்டின் பேப்பரை பார்த்து. ஆனால் இந்த சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்கனால அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறான்னு கெஸ் பண்ணவே முடியல. சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி கேட்டாலும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு அந்த லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அதான் என்னோட ஒரே சஜஷன். ஓகேவா? இந்த ஒரு டாபிக் மட்டும் சரியாக போட முடியலங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இப்போ ஒரு 4-5 புக்கை தேடினதில் ஒரு புக்கில் கிடச்சிருச்சு இந்த டாபிக் வந்து. ஆனால் பழைய சிலபஸோட புக்கு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் கிராமர் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் இன்னும் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம செகண்ட் ரவுண்டில் பார்ப்போம். செகண்ட் ரவுண்டில் டேரெக்டாக படிப்போம்ல, அப்போ உட்காந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு சென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் அனுப்பி விடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கிலீஷ்க்கு மெட்டீரியல் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு என்ன மெட்டீரியல்னே தெரியல அப்படிங்கிறாங்க. பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்கும். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதே பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே பிடிஎஃபாக வரும். அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு தயவுசெய்து படிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது வந்து ஜஸ்ட் லிசனிங் மட்டும்தான், கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் படிக்கலை. படிக்கிறதுங்கிறது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாதான் நீங்கள் படிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.